Hello friends, 11th standard economics public exam la நீங்க full mark score பண்றதுக்கான centum study material ஆல்ரெடி இதுல important question 11th ல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இல்லை எனக்கு இது question with answer-ஓட எனக்கு வேணும். ஏன்னா லாஸ்ட் நமக்கு இன்னையில இருந்து உங்களுக்கு கரெக்டா 43 டேஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்க்கு இருக்கு. அதுலேயும் ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 20 டேஸ் கூட இருக்காது. அதனால் இந்த லாஸ்ட் டயத்தில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் நம்முடைய கையில் இருந்தால் 12 மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னா என்னுடைய நம்பர் 8072021998 இது வாட்ஸ்அப் மட்டும்தான் இருக்கும். இல்லை எனக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா 6379172791 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து கொஸ்டின் வித் ஆன்சரோட வாங்கிக்கலாம். மற்றபடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 100% இதுலையும் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி இந்த கேள்விகள் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 12 வரைக்குமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 மார்க் கொஸ்டின் பார்த்துடலாம். பொருளியல் என்றால் என்ன, நுண்பொருளியல் என்றால் என்ன, பண்டகங்களை பணியிலிருந்து வேறுபடுத்துக, பயன்பாட்டின் ஏதேனும் 2 வகைகள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். நமக்கு லாஸ்ட் ஒரு 9 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 கொஸ்டினில் இந்த பயன்பாட்டின் ஏதேனும் 2 வகைகள் கண்டிப்பாக இருக்கும். அதேமாதிரி பகுத்தாய்வு முறையின் பொருள் கூறுக, பயன்பாட்டை வரையறு, விருப்பங்களை வேறுபடுத்துக, விளைத்தேவை நிகழ்ச்சியினுடைய அளவு, இந்த விருப்பங்களை வகைப்படுத்துக, விளைத்தேவை நிகழ்ச்சியினுடைய அளவு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றே சொல்லலாம். அடுத்து நுகர்வோர் எச்சம் காணும் முறையை எழுதுக, கிஃபன் பொருள்கள் அவை ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகின்றன, உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துக, உழைப்பு வரையறு, மார்ஷலின் கூற்றுப்படி உழைப்பு என்பது உற்பத்தி காரணியான உழைப்பாளர் வருமானம் ஈட்டுவதற்கான தனது உழைப்பு சக்தியை பயன்படுத்துவதாகும். அதுமாதிரி உற்பத்தி சார்பினை குறிப்பிடுக, அளிப்புக்கோடு மேல் நோக்கி செல்வதன் காரணம் என்ன, வருவாயை வரையறு, உண்மை செலவு இலக்கணம் தருக, மூழ்கும் செலவுகள் ரொம்ப ரொம்ப லாஸ்ட் இயர் பப்ளிக்லேயும் நம்ம கேட்டிருந்தாங்க. மூழ்கும் செலவுகள் என்றால் என்ன, அங்காடி வரையறு. பொதுவாக அங்காடி என்பது பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்குதல் மற்றும் விற்பனை செய்யும் இடத்தை குறிக்கும். இந்த ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும். ஆனால் நான் கொடுத்துருக்க கீ பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதாவது 2 மார்க் கொஸ்டினா பார்த்தனே அப்படி 2 மார்க் போட்டணும், 3 மார்க் கொஸ்டின்னா அப்படி பார்த்தனே 3 மார்க் போட்டணும், 5 மார்க் கொஸ்டின் அப்படின்னா அந்த 5 பாயிண்ட்டை பார்த்தனே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிற மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கேன். விலையை ஏற்பவர் யார், விலைபேதம் காட்டுதலின் 2 தன்மைகளை கூறுக, பகிர்வு என்றால் என்ன, பகிர்வினுடைய வகைகள் யாவை, அந்த பகிர்வினுடைய வகைகள்னு சொல்லும்போது தனிநபர் பகிர்வு, பணிசார் பகிர்வு அப்படிங்கிறது 2 இருக்குது. அந்த 2லையுமே ஒவ்வொரு பாயிண்ட் வந்து நம்ம எழுதுறோம். வட்டி பற்றி நீ அறிவது யாது, லாபம் என்றால் என்ன, பொருளாதார வறட்சியின் காரணம் எழுதுக. இல்லை இப்போ இது வரைக்கும் 25 கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க. இந்த 25ல் நம்ம எத்தனை அட்டன் பண்ணலாம், ஏன்னா அந்த ப்ரைவேட்டாக எழுதுறவங்களும் இருக்கிறாங்க. லாஸ்ட் 1 மந்த் தான் இப்போ தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுடைய 12 சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் மட்டும் அப்படிங்கிறனால நான் கொடுத்துருக்க கேள்வியிலையும் இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஏற்கனவே முன்னாலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு 2 கேள்வி, புரியுங்களா? அதுமாதிரி பின்னால் வர்றதுலையும் இதுலையும் சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். 5 மார்க்கில் உங்களுக்கு 27 கொடுத்துருப்பேன். ஆனால் அந்த 27 படிக்க தேவையில்லை, அதையும் சார்ட் அவுட் பண்ணி இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். நீங்கள் மினிமம் பாஸ் அப்படின்னா. இல்லை நான் ஃபுல் மார்க் சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெட்டீரியலில் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 7 5 மார்க் 7 3 மார்க் அது போக 2 மார்க் கொஸ்டின் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணலாம், கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. அதுமாதிரி இயற்கை வளங்களை பற்றி குறிப்பு வரைக, இந்திய பொருளாதாரத்தின் ஏதேனும் 2 இயல்புகள், புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் தருக, இந்தியாவின் காலனித்துவ சுரண்டலின் நிலைகள். இதுலையும் பார்த்தீங்கன்னா இந்த புதுப்பிக்கப்பட இயலாத ஆற்றல் வளங்கள் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுதந்திரம் அடைவதற்கு முன் இந்தியாவின் காணப்பட்ட பல்வேறு வகையான நில உடைமை முறைகள் யாவை, 10ஆம் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆண்டு திட்டத்தை பற்றின கேள்வி நமக்கு ஒரு வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு அந்த கம்பல்சரி கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. மனித வளர்ச்சி குறியீட்டு எண்களை கணக்கிட உதவும் குறியீட்டு வகைகள், இந்திய பொருளாதாரத்தில் கட்டமைப்பு சீர்திருத்தத்தை செயல்படுத்த காரணம் என்ன, எல்பிஜி கொள்கையை செயல்படுத்த காரணம் என்ன. எல்பிஜி கொள்கை உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 3லையுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தனியார் மயமாக்கல் என்றால் என்ன, முதலீட்டை திரும்ப பெறுதல் வரையறு, நிதி சமநிலையின்மை கட்டுப்படுத்த 1991-92 ஏற்படுத்தப்பட்ட கொள்கை முயற்சிகள் 3 எழுதுக, ஊரக பொருளாதாரம் ஊரக வளர்ச்சி இது 2ல் 1 கண்டிப்பாக நமக்கு கேட்டுருவாங்க. அதுமாதிரி ஊரக ஏழ்மை இந்த 3ஐயும் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணிடலாம். குடிசை தொழில் வரையறு, குறுங்கடன் என்றால் என்ன, மைக்ரோ ஃபினான்ஸ். அடுத்து ஊரக வளர்ச்சி, ஊரக வீட்டு வசதி பிரச்சனைக்கான காரணங்களில் ஏதேனும் 2, இந்தியாவின் ஊரக மின்மயமாக்கல் 2 பாதக காரணிகளை கூறுக, மொத்த மாநில உற்பத்தி ஜிஎஸ்டிபி வரையறு, தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்கள் யாவை. 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே 47 கொடுத்துருக்கேன். இதுலேயும் இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய மொத்த மாநில உற்பத்தி
இது தமிழ்நாட்டினுடைய முக்கிய துறைமுகங்கள், தமிழ்நாட்டினுடைய அணுமின் நிலையங்கள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3லேருந்தே ஒரு 2 மார்க் நீங்கள் 100% எதிர்பார்க்கலாம். அடுத்தது 3 மார்க் கொஸ்டினை பார்க்குறதுக்கு முன்னால் 5 மார்க் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் 2 மார்க் வரலாம். ஏன்னா 5 மார்க் கொஸ்டினில் இந்த மெட்டீரியல் வாங்கும்போது உங்களுக்கு அதுலேயும் எத்தனை பாயிண்ட் எழுதணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100% கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் 14 5 மார்க் கேட்குறாங்க. அதாவது எதர் சாய்ஸ் அப்படிங்கிறனால 14 கேட்குறாங்க அல்லது கொஸ்டினில். அந்த 14ல் நம்ம கொடுக்குறதுலேருந்து 100% நீங்கள் எழுத வேண்டிய அந்த 7 5 மார்க் அப்படிங்கிறது வந்துடும். பொருளியலை பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக இயல் 1ல் இருக்கக்கூடியது. இது இவ்வளோ எழுதணுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 5 பாயிண்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த தலைப்புகள் முக்கியம். பொருளியல் இப்போ உதாரணத்துக்கு பொருளியனுடைய தன்மை மற்றும் எல்லை விவரின்னு கொடுக்குறாங்கன்னா பொருளியனுடைய தன்மைகள் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக 2 அதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லும்போது ஜேஎம் கீன்ஸோட அந்த எடுத்துக்காட்டையும் நம்ம சேர்ந்து எழுதுகிறோம். அடுத்து 4 வரையறைகள் அப்படின்னு கொடுத்து அந்த 4 வரையறைகளையும் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அது இயல்புரை பொருளியல், நெறியுரை பொருளியல், அது 2ஐயும் வேறுபடுத்தி நம்ம அதை வந்து விளக்குறோம். கண்டிப்பாக உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் கீப் பேட்டர்ன் படி கொடுத்துருக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்டே. அதுமாதிரி தேவை விதி மற்றும் அதன் விதி விலக்குகளை விவரி. 4வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னம்னா குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை வரைபடத்துடன் விவரி. அதுக்கு அறிமுகம், இலக்கணம், அனுமானம். அனுமானத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ எழுதணுமா அப்படின்னம்னா 5 பாயிண்ட் எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அனுமானங்களில். ஏன்னா நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய 7 பாயிண்ட் கொடுத்துருப்போம். ஆனால் 5 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஏன்னா அடுத்து நம்ம விளக்கமும் சேர்த்து எழுதணும் இல்லையா? அந்த விளக்கமும் சேர்த்து எழுதும்போது அந்த விளக்கம் ஃபுல்லாக தான் எழுதியாகணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் விளக்குக. அடுத்து 6வது நம்பர் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னம்னா அகச்சிக்கனங்கள் மற்றும் புறச்சிக்கனங்களை விவரி. 100% இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் அந்த அகச்சிக்கனங்கள் புறச்சிக்கனங்கள் ஒரு தடவை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா குறுகிய கால செலவு கோடுகளை தகுந்த படத்துடன் விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 8ஆம் நம்பர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 8 நிறைவு போட்டியினுடைய இயல்புகளை வரி. லாஸ்ட் இயர் நமக்கு கேட்டாங்க, இந்த வருஷம் நிறைவு போட்டி கேட்க மாட்டாங்க அப்படின்னு யாரும் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 9 வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் எடுத்தீங்க அப்படின்னா மார்ச்சில் கேட்டதில் மேக்ஸிமம் இந்த நிறைவு போட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு 3 மார்க்லேயே இல்லை 5 மார்க்லேயே கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதனால் அதை படிச்சுக்கோங்க. அடுத்து 9ஆம் நம்பர் கேள்வி பார்க்குறதுக்கு முன்னால் 10ஆம் நம்பர் ரிக்டோவினுடைய வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விவரி. அது வந்து இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 9ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு சில்லோர் முற்றுரிமையினுடைய பண்புகள். அந்த பண்புகள்னு சொல்லும்போது 5 முக்கியமான பாயிண்ட் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். இப்போ உதாரணத்துக்கு அதனுடைய தலைப்புகள் தான் நமக்கு முக்கியம். சில பெரிய நிறுவனங்களுள் சார்ந்திருத்தல், குழு செயல்பாடு, விளம்பர செலவு, பண்டத்தினுடைய தன்மை, மாறாத நிலை. இதில் ஏதாவது 5 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். அதுமாதிரி ரிக்டோவினுடைய வார கோட்பாடு அப்படிங்கிறதுலையும் 9 பாயிண்ட் இருக்குது அப்படின்னம்னா 5 பாயிண்ட்டு. அடுத்து அந்த படத்துக்கு அடுத்தபடியாக அந்த படத்தினுடைய விளக்கம் எழுதும்போது நம்ம ஃபுல்லாக தான் எழுதியாகணும். அடுத்து இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரி. ஒரு கலப்பு பொருளாதாரம், இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறதுல 5 பாயிண்ட்டு. வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது, வளர்ந்து வரும் சந்தை, எல்லாத்துலேயுமே 3 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா தலைப்புகள் பெருசாக இருக்கும்போது இந்திய கனிம வளங்களினுடைய முக்கியத்துவத்தை விவரி. இரும்புத்தாது அப்படிங்கிறது, நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி, அணுமின் தாது. ஏன்னா இது ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னம்னா அந்த குறிப்பிட்ட தலைப்பு கேட்பாங்க. உதாரணத்திற்கு இதில் இருக்கக்கூடியதில் நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி பற்றி விவரி அப்படின்னு உங்களுக்கு 3 மார்க்லேயே கேட்குறாங்கன்னா இந்த 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால உங்களுக்கு ஃபுல் பாயிண்ட்டாகவே கொடுத்துருக்கேன். அடுத்து 13 காந்திய பொருளாதார கருத்துக்களை சுருக்கமாக எழுதுக. இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் 100% எழுத எதிர்பார்க்கலாம். 5 மார்க் முழுசாக கிடைக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில் நிறுவனங்களினுடைய பங்குகளை விவரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா 15 வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட தன் நோக்கங்களை விவரி. இந்திய 5 ஆண்டு திட்டங்களினுடைய செயல்பாடுகள். லாஸ்ட் இயர் நமக்கு கேட்கல, இந்த வருஷம் 100% எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு 3 கொஸ்டின் சொல்லிட்டேன். இந்த வருஷம் ஆனுவலில் நீங்கள் பப்ளிக்கில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இந்திய 5 ஆண்டு திட்டங்களினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம 12 எழுதணுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 5 தலைப்புகள் எழுதுனீங்கன்னா போதும். அதுமாதிரி தொழில் கொள்கை தொடர்பாக இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் கொஸ்டின் நம்பர் 17. அடுத்து 18 2015 to 20 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையினுடைய சிறப்பு இயல்புகளை விளக்குக. அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து 19 ஊரக பொருளாதாரத்தினுடைய பண்புகள் விசித்திரமானவை விவாதி 19. அடுத்து 20 பார்த்தீங்கன்னா ஊரக பொருளாதார பிரச்சனைகளை ஆய்க. இது 2ல் 1 நமக்கு 100% எதிர்பார்க்கக்கூடியது. 19 20 தரவு பண்ணிக்கோங்க.
21 பார்த்தீங்க அப்படின்னம்னா ஊரக கடன்களுக்கான காரணங்கள். அது கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனா மக்கள் தொகையினுடைய தரமான அம்சங்களை விவரி இந்த வருஷம் நீங்க 100% எதிர்பார்க்கலாம். அத வந்து தரவு பண்ணிக்கங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23 தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்கள். உங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த 2 மார்க் கொஸ்டினில் லாஸ்ட்டில் 3 சொல்லும்போதே சேர்ந்து சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டிலுடைய ஆற்றல் வளங்கள், அதுமாரி அந்த அணுமின் நிலையங்கள் படிச்சுக்கங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுமாரி இந்த 5 மார்க் கொஸ்டின்லையும் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிங்கிறதையும் ஒரு தடவை தரவு பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 24 தமிழ்நாட்டின் பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக. ஏன்னா போக்குவரத்து அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி காமர்ஸில் படிக்கும்போதும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறத சொல்லிட்டேன். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னோம்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய 2 சம் 25 வகைக்கெழு கணித முறையின் பயன்படுத்தி தேவையின் சமன்பாடு P = 60 மைனஸ் 0.2Q ஆக இருக்கும்போது இந்த சம் வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதனுடைய கெழுகு வந்து தயார் செய்தல். இது ஆன்சரோட கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 26 லாஸ்ட்டாக ஒரு சம். இது ரெண்டுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடியது. இது ரெண்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னம்னா அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு வினா அமைப்புலேயும் ஒன்று இருக்குது. பொருளியல் துறையின் தகவல் தொழில்நுட்பம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லும்போது தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ICT. அடுத்தது ICT வளர்ச்சி 5 கட்டங்களை கடந்துள்ளது. அவை கணினி, PC, நுண்செயலி, இணையம், வயர்லெஸ் தொடர்புகள். அதை பற்றி நம்ம ஒரு விளக்கம் மட்டும் எழுதுகிறோம். இது ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு 5 மார்க் கேட்குறாங்கன்னு சொல்லும்போது அந்த 3ஐயுமே நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால அந்த 3மே கொடுத்துருக்கேன். ஒரு 5 மார்க் கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணிடலாம். இது 3ம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா. இது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னுடைய நம்பர் 8072021999 ஜிபே நம்பர் 150 பே பண்ணிங்கன்னா இது கொஸ்டின் வித் ஆன்சரோட. இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் 5 சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். என்னுடைய நம்பர் கால் பண்ணிங்கன்னா இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.